20ல் ஃபஸ்ட் ஒன் a ஈக்குவல் டு 0 1 -2 -1 0 x கியூப் 2 -3 0. இதில் எக்ஸின் m மதிப்புக்கு a என்பது எதிர் சமச்சீர் அணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கம்மா. அப்போ எதிர் சமச்சீர் அணின்னு சொன்னால் கண்டிஷன் நமக்கு தேவை. அப்போ என்ன கண்டிஷன்னா, கண்டிஷன் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருந்தால் தான் அது எதிர் சமச்சீர் அணியாக ஆகிறதுக்கான கண்டிஷன். ஓகேவா? இப்போ இதுன்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னது, கிடைமட்டமாக இருக்கிறது, அதாவது நிறைய நிரலாக மாற்றணும். 0 1 -2 -1 0 x கியூப் +2 -3 0. ஓகே, என்னவா இருக்கணும், ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருக்கணும். ஸோ A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு, இது A டிரான்ஸ்போஸ் தான், மைனஸ் ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மைனஸ் ஏன்னு போட்டுக்க சாமி. இல்லை அப்படின்னா இதை எழுதிட்டு அப்படியே எழுதிக்கிட்டா 0 -1 2, நான் இங்கேருந்து அப்படியே எழுதிக்கிறேம்மா. 1 0 -3 -2 x கியூப் 0. இது தனியாக நீங்கள் எழுதுவானா, ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னா இந்த அணி, மைனஸ் ஏன்னு அர்த்தம் குறியை மாற்றணும். அப்போ 0 மிக எண்ணும் அல்ல குறி எண்ணும் அல்ல, அப்படியே வச்சுக்கலாம். +1 -1 மாறும், -2 +2 மாறும், -1 +1 0 0 தான். எக்ஸ் கியூப் வந்து ப்ளஸ் எக்ஸ் கியூப்னா மாறும், மைனஸ் எக்ஸ் கியூபாக மாறும். உங்களுக்கு குறி தெரியலனா போட்டுங்க சாமி. 0 வந்து குறை எண்ணும் அல்ல மிக எண்ணும் அல்ல, அதனால் அது போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து +2 -2 மாறும், -3 +3 மாறும், 0 அப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அணியும் சமம். அப்போது இங்கே எக்ஸ் கியூபுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் கியூபுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள், +3 இருக்கா. இங்கே மைனஸ் எக்ஸ் கியூப் பதிலாக -3. தீஸ் இம்ப்ளாய்ஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு +3. நமக்கு எது தேவை அப்படின்னா, எக்ஸ் தேவையா எக்ஸ் கியூப் தேவையா, எனக்கு எக்ஸு தான் தேவை. தீஸ் இம்ப்ளாய்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த கியூபு கேன்சல் ஆகணும்னா எடுக்கணும், கியூப் ரூட் எடுக்கணும். ரூட்னா அது அடுக்கு 1/3. அப்போ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குன்னா அடுக்கு 1/3 ரூட்டுன்னு சொன்னாவே அடுக்கு 1/ன்னு அர்த்தம். அப்போ கியூப் ரூட்னா, அதாவது கனமூலம்னா இங்கே அடுக்கு 3 இருந்துச்சுன்னா அங்கே 3 இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போது கியூப் ரூட்னா அடுக்கு 1/3. அப்போ இதுக்கு நான் அந்த லெஃப்ட் சைடு எடுத்தால் ரைட் சைடு அப்படியே எடுக்கணும். இந்த கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. தீஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3/1/3. இதான் வந்து ஆன்சர். ஓகேம்மா? இப்போது 20ல் வந்து செகண்ட் சம்மா, 0p3 + 2q² -1 r 0 1 என்பது எதிர் சமச்சீர் அணி எனில் PQRன் மதிப்புகளை காண்க. எதிர் சமச்சீர் அணின்னு சொன்னால் கண்டிஷன் என்னம்மா நமக்கு, A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -A. இதுதான் கண்டிஷன். எதுக்கு, எதிர் சமச்சீர் அணியாக இருக்கணும்னா கண்டிஷன் இதுதான். இப்போ A டிரான்ஸ்போஸ்னால் இந்த அணி A தான். டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாமா. 0 இங்கே கிடைமட்டமாக இருக்கிறத செங்குத்தாக எழுத போகிறோம், செங்குத்தாக இருக்கிறத நிறைய நிரலாக எழுத போகிறோம். 0p3 2q² -1 r 0 1 ஈக்குவல் டு -A. மைனஸ் தானே, அது குறியை மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு முன்னாடி குறியில்னா இதுன்னு அர்த்தம் ப்ளஸ் தானமா. இதை போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 0 என்பது குறை எண்ணும் அல்ல மிக எண்ணும் அல்ல, அதனால் அதை போடலை. ஓகே, இப்போ குறியை மாற்றி எழுதிக்கலாம். 0 அப்படியே போட்டுக்கலாம். +p -p மாறும், +3 -3 +2 -2 மாறும், +q² -q² மாறும், -1 +1 மாறும், +r -r மாறும். இது 0, இது -1. இப்போ இந்த அணியும் சமம் சொல்லியாச்சு. தீஸ் இம்ப்ளைஸ் r ஈக்குவல் டு, இந்த +rக்கு பதில் அங்கே இருக்குது -3. நான் முதல் நிரையிலேருந்து போகிறேன், பாக்ஸ் போட்டுக்கலாம். PQRன் மதிப்பு தானே கேட்குறாங்க. அடுத்து Pக்கு பதில் அங்கே இருக்குது சாமி 2. ஸோ P ஈக்குவல் டு -2. P எடுத்து Qக்கு பதிலாக இருக்குது பாருங்கள் சாமி. q² ஈக்குவல் டு -q². எனக்கு க்யூனுடைய வேல்யூ தான் தேவை. கேன்சல் பண்ணலாம், விட்டு தொலைச்சிடாதீங்க. -q² சமக்குறிக்கு இந்த பக்கமாக வந்தால் +q² மாறும்.
ஸோ q ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன சாமி அர்த்தம் 0. ஓகே, இப்போது ஒத்த உறுப்புகள் தான், ஏன்னா அங்கேயும் ஸ்கொயருக்கு இங்கேயும் ஸ்கொயர், ஒரு q ஸ்கொயரையும் இன்னொரு q ஸ்கொயரையும் கூட்டுனா 2q ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் எனக்கு q ஸ்கொயருடைய வேல்யூ தான் தேவை. ஸோ q ஸ்கொயர் இங்கே வச்சுக்கிறேன். பெருக்கலாக இருக்கிற 2 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் வகுத்தலாக மாறும். ஸோ 0/2. திஸ் இம்ப்ளைஸ் q ஸ்கொயர் ஈக்குவல் டு 0/anything ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் q ஈக்குவல் டு இதையும் ஸ்கொயர் பண்ண என்ன தான் கிடைக்க போகுது, நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேம்மா, அதாவது ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இல்லது ஸ்கொயர் வடிவில் எதுனா 0 தான். ஸோ p னுடைய மதிப்பு -2, q னுடைய மதிப்பு 0, r னுடைய மதிப்பு -3.